So welcome back to our next class, dear students. The last class we have studied about principal normal forms, and in that we also studied min terms. So min terms அப்படின்னா என்னது அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். Let P and Q be two statement variables. Let us construct all possible formulas which consist of conjunction of P or its negation and conjunction of Q or its negation. None of the formulas should contain both the variable and its negation. Using commutative law, if any two terms are equivalent, choose any one of the term. Correct the remaining terms, they are called min terms. Okay, so min term அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்க மின் டேர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ. எப்படி மின் டேர்ம் எப்போவுமே கேப் யூஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. கேப் தான் சரியா கேப் யூஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ யூஸிங் கேப் அண்ட் ஆல்சோ யூஸிங் பி அண்ட் கியூ யூ கேன் ஃபார்ம் தி மின் டேர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ. ஸோ பி கேப் கியூ கமா பி கேப் நெகேஷன் கியூ, negation p cap q, negation p cap negation q. So these are all the min terms of p and q. So note பாருங்க, for a min term p cap q or q cap p is included but not both. இதுல பாத்தீங்கன்னா p cap q include பண்ணலாம் அல்லது q cap p include பண்ணலாம். ரெண்டும் at a timeல include பண்ணக்கூடாது. செகண்ட் ஒன் பாருங்க, p cap negation p and q cap negation q are not allowed. இதுல வந்து p cap negation p, அதாவது பியும் அதோட நெகேஷனும் கியூவும் அதோட நெகேஷனும் அலோடு கிடையாது, அலோட் பண்ண மாட்டோம். தேர்ட் ஒன் பாருங்க, நோ டூ மின்டாம் ஆர் ஈக்குவலன்ட். மின்டாம்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ரெண்டு மின்டாமும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்காது, சரியா. ஃபோர்த் ஒன், ஈச் மின்டாம் ஹேஸ் தி ட்ரூத் வேல்யூ t ஃபார் எக்ஸாக்ட்லி ஒன் செட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள். எல்லா மின்டாமும் ஏதாவது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸுக்கு ட்ரூவாக இருக்கும், சரியா. அப்புறம் மேக்ஸ் டேர்ம் பாருங்க, மின் டேர்மில் நம்ம வந்து என்ன படித்தோம் அப்படின்னா அண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு படித்தோம். இங்கே ஆர் யூஸ் பண்ணணும், டிஸ்டிங்ஷன். அங்கே கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். மேக்ஸ் டேர்மில் டிஸ்டிங்ஷன் யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும், சரியா. ஸோ ஃபார் a given number of variable, the max term consists of distinction in which each variable or its negation but not both appears only once. Max terms of p and q are பாருங்க, p cup q, p cup negation q, negation p cup q, negation p cup negation q. Okay, these are the min term max terms of p and q. So note பாருங்க, each max term has the truth value false for exactly one set of values of variable. So exactly ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து மேக்ஸ் டேர்மோட ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸாக இருக்கும். நார்மல் ஃபார்ம் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் நார்மல் ஃபார்ம். எல்லா ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலாவுக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட் வேரியபிள்ஸுக்கும் நம்ம வந்து நார்மல் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுக்கு ஈக்குவலண்டான ஃபார்ம்ஸ் நார்மல் ஃபார்ம் இருக்கு. அது ரெண்டு டைப்ல நம்ம சொல்லலாம். பிரின்சிபல் கன்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கு, PCNF. Can you see this presentation? This slide, normal form, can you see? Yes, sir. So normal form, there are two types of normal forms. Principal conjunctive normal form. So இந்த 4 லெட்டர்ஸையும் கலெக்ட் பண்ணி PCNF அப்படின்னு எழுதிக்கிறோம், PCNF. Similarly, we have principal disjunctive normal form, PDNF. So there are two types of normal form. One is PCNF and PDNF. PDNF அப்படின்னா பார்க்கலாம். PDNF principal distinctive norm of products canonical form. So it is also called as the sum of products canonical form. ஸோ இது எப்படி அப்படின்னா, ஃபார் ஏ கிவன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா, ஒரு கொடுத்துருக்கிற ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் ஏ கிவன் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா an equivalent formula can be created or developed consisting of distinction of min terms
மின் டேர்ம்ஸ் நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த எல்லா மின் டேர்ம்ஸுக்கும் டிஸ்டிங்ஷன் எடுத்தோம்னா, ஆர் எடுத்தோம்னா, that is called principal distinctive normal form. ஸோ பாருங்க பிடிஎன்எஃப் எப்படி எழுதுறோம்னா, எல்லா மின் டேர்ம்ஸ் இருக்கு, எல்லா மின் டேர்ம்ஸையும் கப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். கப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். எல்லா மின் டேர்ம்ஸுக்கூட கப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம்னா that is called பிடிஎன்எஃப், ரைட்? Can you see the current presentation? Working rule to obtain PDNF? Yes, sir. Okay, fine. So, working rule to obtain PDNF. PDNF கண்டுபிடிக்கிறதுக்கு working rule கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, step 1 பாருங்க. Rewrite the given statement in terms of cap, cup and negation. So, கொடுத்துருக்கிற statement ஃபார்முலாவை எப்படி எழுதணும்னா, cap, cup, negation இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க எழுதணும். What is the meaning of that? What is the meaning of that? இந்த மாதிரி ஏரோ எல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி கேப் அல்லது கப் அப்புறம் நெகேஷன் இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஸ்டெப் 2 பாருங்க. அப்ளை தி ஃபேக்ட் ஈச் டேர்ம். ஓகே, அப்ளை தி ஃபேக்ட் ஈச் டேர்ம் கேப் ட்ரூ. ஒவ்வொரு டேர்முக்கு கூட ட்ரூ வந்து கேப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு டேர்ம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் செய்யறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஈச் டேர்ம் கேப் டி இதை அப்ளை பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டி அப்ளை பி கப் நெகேஷன் பி. இந்த ட்ரூக்கு பதிலாக we have to apply p cup negation p, அல்லது சம்டைம் q cup negation q அப்ளை பண்ண வேண்டியது வரலாம், r cup negation r அந்த மாதிரி கூட அப்ளை பண்ண வேண்டியது வரலாம். ஜென்ரலாக p cup negation p அப்ளை பண்ணணும். தென் ஸ்டெப் 4 பாருங்க. அப்ளை டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் தென் கம்யூட்டேட்டிவ் லாஸ். அப்ளை டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் கம்யூட்டேட்டிவ் லாஸ். அப்ளை டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் கம்யூட்டேட்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நீங்கள் அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் கம்யூட்டேட்டிவ் லா அப்ளை பண்ணுங்க. ஸோ this is the working rule to obtain PDNF, right? So dear students, can you see this PCNF or a product of sums canonical form? Can you see this? Yes, sir. Okay, fine. PCNF or product of sums canonical form. Okay, so இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். For a given statement formula, an equivalent formula, consisting of conjunctions of max term. So for a given statement formula, an equivalent formula consisting of conjunction of max term, the conjunction of max term, that is product of max term, is known as its principal conjunctive normal form, PCNF. So actually PCNF na ella max term inge cap use panni connect pannom. So all the max term should be connected with the cap, that is called PCNF.
நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போடலாம். ஸோ ப்ராப்ளம் பாருங்க. அப்டைன் PDNF and PCNF of the common proposition P cup negation P goes to Q cup negation Q goes to R. This is a common proposition for which we should obtain PDNF and PCNF. So given S equal to P cup negation P goes to Q cup negation Q goes to R. So S equal to P cup negation P goes to Q cup negation Q goes to R. Right? So this is the given common proposition. So first let us form the truth table for this. So dear students, the statement common proposition consists of P, Q and R, three statements, three atomic statements. Therefore, the truth table consists of 2 power 3, that is equal to 8. Okay, 8 rows. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரி, இது ஹெட்டிங் ரோ. இதை விட்டுட்டு பாருங்க, ஹெட்டிங் ரோ பார்க்க வேண்டாம். So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ டோட்டலி 8 rows. நான் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா, ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்டேட்மெண்ட் பி, அதுக்கு நம்ம எப்படி போடுறோம், டிடி 4 T's போடணும். அப்புறம் 4F. சரியா? ஆஃப்டர் தட் 2 T's then 2F, then 2 T's, அப்புறம் 2F. இந்த மாதிரி நீங்கள் போடுங்க. ஆஃப்டர் தட் ஒரு T ஒரு F. நெக்ஸ்ட் ஒரு T 1F. நெக்ஸ்ட் 1T 1T, then 1F, again a T, F. அப்புறம் நெகேஷன் P போட்டுக்கோங்க. ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. நெகேஷன் Q போடுங்க, அதுவும் அதே மாதிரி தான். நெகேஷன் R போடுங்க. அப்புறம் இதில் பாசிபிள் இந்த மின் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மின் டேர்ம்ஸ் எப்போவுமே எப்படி எழுதணும்னா கேப் யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல வந்து P கேப் Q கேப் R அப்படி எழுதுங்க. அப்புறம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ட்ரூத் வேல்யூ ட்ரூ வர்றது மாதிரி எழுதுங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்க, தேர்ட் ஒன் ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் வேல்யூ ஃபால்ஸ் இருக்கு. அதுக்கு நெகேஷன் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா ட்ரூ வரும். சரியா? ஜஸ்ட் a minute.
Okay, dear students, let us continue. Is it visible now? Okay, Yes, fine. sir. ஸோ இந்த மின் டேம் வந்து பி கேப் யூஸ் பண்ணி தான் எழுதணும். இங்கே பிக்யூஆர் இருக்கிறதுனால பிக்யூஆரை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நெகேஷன் பி யூஸ் பண்ணலாம், நெகேஷன் கியூ தேவைப்பட்டா யூஸ் பண்ணலாம், நெகேஷன் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய வேலை யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்பவுமே கேப்பு தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா கேப்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? கேப்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே கேப்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை. எல்லாம் கேப்பு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் ஏதோ மின் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. மின் டேம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா பி கேப் கியூ கேப் ஆர் போட்டுக்கோங்க. அப்போ ட்ரூத் வேல்யூ ட்ரூ வர்றது மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். சரியா? அப்புறம் இதில் எஃப் வர்றதுனால இதுக்கு நெகேஷன் போட்டு எடுக்கணும். ஆருக்கு நெகேஷன் போட்டு கேப் போடுங்க. அப்புறம் இங்கே நடுவில் தான் எஃப் வருது. அப்போ நடுவில் உள்ள டேமுக்கு நெகேஷன் போடுங்க. சென்டர் டேமுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? நெகேஷன் போடலாம். சரியா? ஆஃப்டர் தட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் வந்து ஃபால்ஸ் இருக்கிறதுனால செகண்டுக்கும் தேர்டுக்கும் நீங்கள் நெகேஷன் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் நெகேஷன் போடுங்க. மீதி ரெண்டும் நெகேஷன் தேவையில்லை, ஏன்னா ட்ரூவாக தானே இருக்குது. Whereas here the first and third one has the truth value false. Therefore, for here, take the negation for first and third. Okay. Similarly, here first two negation போட்டுக்கோங்க. Similarly, for all the three negation போட்டுக்கோங்க. அப்போ எல்லாத்துக்குமே truth value உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். சரியா? ட்ரூத் வேல்யூ ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே மின் டேப்ஸ். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ட்ரூத் டேபிள். ஆக்சுவலாக இந்த ட்ரூத் டேபிள் இன்னும் முடியலை. இங்கே இந்த இடத்துல தான் முடியுது. ட்ரூத் டேபிள் எங்கே முடியுதுன்னா இந்த இடத்துல தான் முடியுது. ட்ரூத் டேபிள் இந்த இடத்துல தான் முடியுது. சரியா?
Okay, dear students, sorry, a small interruption. எது வரைக்கும் நம்ம டீச் பண்ணோம்? Can anyone tell me? ட்ரூத் டேபிள்னா மின் டேர்ம் சொல்லிட்டு இருக்கீங்க. மின் டேர்ம் வரைக்கும் கவனிச்சிங்க அப்படித்தானே? எஸ் சார். Is it visible now? Hello, dear students. நோ சார். Whether the presentation is visible? No. நோ சார். Okay. Is it visible now? எஸ் சார். ஓகே, கவனிங்க. ஸோ அப்புறம் மின் டேம் வந்து நான் என்ன சொன்னேன்னா, கேப் யூஸ் பண்ணி தான் எப்போவுமே கிரியேட் பண்ணணும். சரியா? கேப் யூஸ் பண்ணி தான் மின் டேம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பிக்யூஆர்லாம் இருக்கிறதுனால இங்கே பிக்யூஆர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மின் டேம் கிரியேட் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ் நெகேஷன் ஆஃப் பி, நெகேஷன் ஆஃப் கியூ, நெகேஷன் ஆஃப் ஆர், அல்லது நெகேஷன் யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பி கேப் கியூ கேப் ஆர் இருக்கு, பி கேப் கியூ கேப் நெகேஷன் ஆர் யூஸ் பண்ணலாம், பி கேப் நெகேஷன் கியூ, எல்லாத்துலேயும் நெகேஷன் போட்டும் போடாமலும் எல்லா காம்பினேஷனும் அங்கே வந்திருக்கணும் கரெக்டாக. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், மின் டேம் ஈச் மின் டேம் ஹேஸ் த ட்ரூத் வேல்யூ ட்ரூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டெஃபினிஷன்ல எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது மின் டேம் வந்து ட்ரூவாக இருக்கணும். பி கேப் கியூ கேப் ஆர், இங்கே பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து ட்ரூ வருது, கியூ அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரூ, எல்லாமே ட்ரூ வர்றதுனால பி கேப் கியூ கேப் ஆர் வந்து ட்ரூவாக தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ல ஃபால்ஸ் வர்றதுனால அதுக்கு ஒரு நெகேஷன் போட்டுவாங்க, அப்போ அது ட்ரூ ஆயிடும். இங்கே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியூக்கு ஃபால்ஸ் வர்றதுனால கியூக்கு வந்து நெகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் ஃபால்ஸ் வருதோ அதுக்கெல்லாம் நெகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட்ல ஃபால்ஸ் வர்றதுனால ஃபர்ஸ்ட்லேயே நெகேஷன் போட்டுருங்க. சரியா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஃபால்ஸ் வருது பார்த்தீங்களா, அதனால ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் நெகேஷன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மின் டேர்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். அந்த மின் டேர்ம் வந்து நம்ம இன் பிட்வீனில் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டது தான். மற்றபடி ட்ரூத் டேபிள் அஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக நீங்கள் போட்டு அந்த ட்ரூத் டேபிளை ஃபார்ம் பண்ணியிருக்கு. லாஸ்ட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட் தான் எஸ்ங்கிறது. சரியா? கடைசி ஸ்டேட்மெண்ட் தான் எஸ்ங்கிறது. அதில் ட்ரூ வர்றதெல்லாம் நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ட்ரூ வர்றதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்,
பாக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? ட்ரூ வர்றதுக்கு பாக்ஸ் போட்டுக்கணும். ஸோ இங்கே எதுக்கெல்லாம் ட்ரூ வருதோ அது கரஸ்பாண்டிங்கான ட்ரூத் வேல்யூ இங்கே நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஃபால்ஸ் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பாக்ஸ் போட வேண்டாம். பார்த்தீங்களா, இங்கே ஃபால்ஸ் இருக்குது, அது கரஸ்பாண்டிங்கான மின் டேர்மும் வந்து இங்கே என்ன செய்ய வேண்டாம், பாக்ஸ் போட வேண்டாம். ஸோ இப்படியே வச்சுக்கோங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த மின் டேர்ம்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு நம்ம அந்த பாக்ஸ் போட்டிருக்கிறதெல்லாம் 1 by 1 இல்லைங்க. லாஸ்ட்டில் ஒரு டேஷ் போட்டிருக்கேன். எதுக்குன்னா ஒன்று பாக்ஸ் போடாமல் மட்டும் இல்லை, அதுக்கு தான் அந்த டேஷ். அப்புறம் மேக்ஸ் டேர்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே மேக்ஸ் டேர்ம் வராது, அதெல்லாம் டேஷ் போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு இடத்துல நம்ம ஃபால்ஸ் போட்டோம் தெரியுமா, எல்லாத்துலேயுமே நெகேஷன் போட்டு ஃபால்ஸ் போட்டோம். அதுக்கு மட்டும் நீங்கள் அந்த நெகேஷனை விட்டுட்டு கப் யூஸ் பண்ணி மேக்ஸ் டேர்ம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் த ட்ரூத் டேபிள் பிடிஎன்எஃப் எப்படி எழுதணும், எல்லா மின் டேர்முக்கும் நடுவில் எல்லா மின் டேர்மும் அப்படியே எழுதிக்கோங்க வரிசையா. எல்லா மின் டேர்மும் அப்படியே 1 by 1 எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது அதாவது பிடிஎன்எஃப் ஃபார்முலாவே என்னன்னா மின் டேர்ம் ஆல்சோ அகைன் மின் டேர்ம், அப்படி எல்லா மின் டேர்மும் எழுதி இன்பிட்வீன் நீங்கள் கப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எல்லா மின் டேர்முக்கு இன்பிட்வீனில் நீங்கள் கப் போட்டுக்கோங்க, கப் யூஸ் பண்ணிக்கோங்க, கப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா மின் டேர்மும் 1 by 1 எழுதுங்க. செகண்ட் மின் டேர்ம், தேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிடிஎன்எஃப்ங்கிறது. பிசிஎன்எஃப்ங்கிறது மேக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து எல்லா மேக்ஸ் டேர்ம் எடுத்து நீங்கள் கேப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஒரே ஒரு மேக்ஸ் டேர்ம் தான் இருக்குது, அதனால் வேறு கேப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பிடிஎன்எஃப் பிசிஎன்எஃப் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி நமக்கு எழுதலாம். சரியா? அப்புறம் யூசிங் லா ஆல்சோ we can write the PDNF and PCNF. Using law also we can find. Using law we can find PDNF and PCNF. எஸ்ங்கிறதா இங்கே இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி வச்சுட்டு இது என்ன சொன்னோம்னா ஏற்கனவே நம்ம அந்த ஒர்க்கிங் ரூலில் பார்த்தோம், நேரோ வந்து எடுத்துடணும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அதை மாற்றிடணும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டில் வந்து கண்டிஷனில் இருக்காதான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி கண்டிஷனில் டிஸ்டிங்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க, அதாவது ஆரோவுக்கு முந்தின டேம், ஆரோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேம் வந்து நெகேஷன் போட்டுருங்க. ஸோ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் கியூ அப்படின்னு வரும். ஸோ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் கியூ என்ன வரும்? anyone respond? Negation of negation Q. One. Anyone please? Yes, students, can you see this presentation? Sir. Negation of negation Q என்ன வரும் Emmanuel? Negation of negation Q. Negation of வெறும் Q. அவ்வளவுதான், வெறும் Q மட்டும் வரும். Very good. Negation of negation Q is nothing but Q தான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெகேஷன் ஆஃப் நெகேஷன் Q
அப்புறம் ஏரோ எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், கப் யூஸ் பண்ணணும். அப்புறம் செகண்ட் இருக்கிறது தான் கண்டிஷன்லெஸ் டிஸ்டிங்ஷன். அப்புறம் இன்னொரு ஏரோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. அது கண்டிஷன்லெஸ் டிஸ்டிங்ஷன் தான் போடணும். அதுக்கு முன்னாடி ஐடம் பட்டன் லா நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கியூ அசோசியேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அசோசியேட் யூஸ் பண்ணுறப்ப ப்ராக்கெட் இங்கே வரும், இந்த கியூக்கும் வரும். அதுக்கப்புறம் ஐடம் பட்டன் போட்டிங்கன்னா கியூ கப் கியூ என்ன வரும்னா கியூ மட்டும் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கேப் இங்கே ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஐடம் பட்டன் அண்ட் அசோசியேட்டிவ் ஒரே லைனில் ஆட் பண்ணியிருக்கிறோம், ஒரே ஸ்டெப்பில் பண்ணியிருக்கிறோம். சரியா? அப்புறம் ஃபர்தரா வி ஹாவ் அன் ஆரோ ஹியர். ஆரோ இண்டிகேட்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷனலில் வந்து திரும்பவும் கண்டிஷனல் டிஸ்டிங்ஷனை மாற்றணும்னா ஆரோக்கு முதல் டேர்ம் நெகேஷன் போட்டுவாங்க. ஸோ ஆல்ரெடி நெகேஷன் பி இருக்கிறதுனால நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி வந்து பி வரும். ஆரோ இஸ் ரீப்ளேஸ்டு பை கப். ஸோ கியூ கேப் ஆர் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணிக்கோங்க. அசோசியேட்டிவ் லான்னா ப்ராக்கெட் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்மளே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அதுதான் அசோசியேட்டிவ் லா. ஸோ பி கப் கியூ கேப் ஆர் அப்படின்னு, பி கப் கியூ கப் ஆர் அப்படின்னு இருக்கு. சரியா? இப்போ பி கப் பி என்ன வரும், பி. ஸோ பி So P cup, Q cup, R. P cup, Q cup, R. அந்த மாதிரி வருது. சரியா? So item button la use பண்ணி P cup Q cup R. This is nothing but the PCNF of S. PCNF of S. நெக்ஸ்ட் PDNF கண்டுபிடிக்க நமக்கு நெகேஷன் எஸ் தேவைப்படுது, அது ப்ரொசீஜர்ல இருக்கு. PDNF கண்டுபிடிக்க நெகேஷன் எஸ் தேவைப்படுது. நெகேஷன் எஸ் எப்படி எடுக்கணும்னா ரிமைனிங் மேக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் PQ and R. ரிமைனிங் மேக்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் PQ and R. ரிமைனிங் மேக்ஸ் டேர்ம் அப்படின்னா நம்ம வந்து மின் டேர்ம் எடுத்தோம் பாத்தீங்களா, மின் டேர்ம்ஸ் இதெல்லாம் ஒரு நிமிஷம் பாருங்க. So these are the min terms. இந்த ரிமைனிங் மேக்ஸ் டேர்ம் வந்து அப்போ எப்படி எடுக்கணும்னா சொல்கிறேன், கவனிங்க. பி கேப் கியூ கேப் ஆர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாம் கப் யூஸ் பண்ணி இதோட நெகேஷன் எடுத்துக்கோங்க. நெகேஷன் பி இங்கே எதுலையுமே நெகேஷன் இல்லை, அப்போ இங்கே எல்லாத்துலேயுமே நெகேஷன் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் கப்பு போட்டுக்கோங்க. தென் கனெக்ட் பண்ணுறது கேப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். கேப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகேஷன் பி, அப்புறம் கப்பு நெகேஷன் கியூ, அப்புறம் கப் ஆர், தென் கேப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன எழுதினா எல்லாத்தையும் நெகேஷன் எடுங்க. நெகேஷன் பி, நெகேஷன் ஆஃப் நெகேஷன் கியூ, ஒன்லி கியூ. ஸோ இந்த மாதிரி எல்லா மேக்ஸ் டேர்ம்ஸையும் எடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிடிஎன்எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நெகேஷன் ஆஃப் நெகேஷன். சரியா? பிடிஎன்எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெகேஷன் ஆஃப் நெகேஷன் எஸ். அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே ஏற்கனவே நெகேஷன் எஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு வாட்டி நெகேஷன் அப்ளை பண்ணீங்கன்னா இதில் இருக்கிற அந்த நெகேஷன் சிம்பிள்லாம் சேஞ்ச் ஆயிரும். அந்த கேப் பிகம் கப், எல்லாம் கப்பாக மாறிடும். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பிடிஎன்எஃப் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு வாட்டி இந்த நோட்ஸ் எழுதிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
So dear students, can you see the presentation now? Second problem, obtain the PDNF, the product of some canonical form. Can you see this? Yes, sir. Okay, fine. Obtain the product of some canonical form of the formula. Negation P goes to R, cap Q biconditional to B. P. Hence, find the sum of product canonical form. Or obtain PCNF and PDNF of the formula. Negation P goes to R, cap Q biconditional to P. இதோட PCNF and PDNF ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. So first of all, we are going to use the law. Here we are not using truth table, but we are going to use law. Okay. So firstல வந்து S denote the given statement அப்படி எடுத்துக்கிறாங்க. Let S equal அப்படி எல்லாம் எழுதுவாங்கல்ல, அதான் வேற ஒன்றும் இல்லை. இங்க வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வந்து கண்டிஷனல் அஸ் டிஸ்டிங்ஷன் போட்டுக்கிறாங்க. கண்டிஷனல் அஸ் டிஸ்டிங்ஷன் போட்டுக்கிறாங்க. அதே இதுக்கு வந்து பை கண்டிஷனல் டு கண்டிஷனல் போட்டுக்கிறாங்க. கண்டிஷனல் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பை கண்டிஷனல் டு கண்டிஷனல். பை கண்டிஷனல் டு கண்டிஷனல். சரியா, மறந்துடாதுங்க. ஆஃப்டர் தேட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி சிம்பிள் ஒன்லி. இது வந்து அப்படியே போட்டிருக்கிறாங்க. இது வந்து கண்டிஷனல் டு டிஸ்டிங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் கண்டிஷனல் டு டிஸ்டிங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட். After that, we have added all the terms, added F with all the terms. இங்க பாருங்க, இங்க F இருக்கு, இங்க F இருக்கு, இங்க F இருக்கு. சரியா, இந்த F க்கு பதிலா Q cap negation Q போட்டுருக்காங்க. இங்க வந்து R cap negation R போட்டுருக்காங்க. இங்க Q further, இங்க again R cap negation R போட்டுருக்காங்க. Then here distributive law is used. After that, we got this P cup Q cup R, cap P cup negation Q cup R, cap P cup negation Q cup negation R, cap negation P cup Q cup R, cap negation Q cup negation R. So this is the PCNF. சரியா? So PDNF next classல explain பண்றேன். இந்த ப்ராப்ளத்தை இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இன்னைக்கு. Thank you for your patient listening, dear students. Please wait.